ஹஜ்ரத் ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பூமியின் பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்தது ஒரு சாதாரண முடிவல்ல, அது ஆழமான ஞானத்தால் நிரம்பிய தீர்மானம். மண்ணால் உருவாக்கப்பட்ட அந்த உடலுக்குள் ஆத்மா புகுந்தபோது அது அமைதியின்றி அலைந்தது. எப்போது வெளியேறலாம் என்ற ஆவலுடன் துடித்தது. ஆனால் அல்லாஹ் அதனை சமாதானப்படுத்தி, வானவர்களிடையே கண்ணியப்படுத்தி, சுவர்க்கத்தின் அழகை அனுபவிக்கச் செய்து, இறுதியில் அதற்கு நிம்மதியளித்தான். இதன் மூலம் மனிதன் ஒரு சாதாரண படைப்பு அல்ல, ஒரு உயர்ந்த பொறுப்புக்காக உருவாக்கப்பட்டவன் என்பதை காட்டினான். பின்னர் குர்ஆனில் அல்-பஹரா 2:30 வசனத்தில் அல்லாஹ் வானவர்களை நோக்கி, நான் பூமியில் என் பிரதிநிதியை அமைக்கப் போறேன் என்று அறிவித்தான். அதற்கு வானவர்கள், இரத்தம் சிந்தும் அழிவை ஏற்படுத்தும் ஒருவரை ஏன் என்று கேள்வி எழுப்பினார்கள். அவர்கள் தாங்களே அல்லாஹ்வை இடையறாது துதித்துக் கொண்டிருப்பதால் அந்த உயர்ந்த அந்தஸ்து தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருந்தது. மேலும் ஜின்கள் செய்த கலகங்களின் அனுபவமும் அவர்களிடம் இருந்தது. ஆனால் அல்லாஹ் அவர்களின் எல்லா சந்தேகங்களுக்கும் ஒரு ஆழமான பதிலாக, நீங்கள் அறியாதவற்றை நான் நன்கறிவேன் என்று கூறினான். அந்த ஒரு வாக்கியத்தில் மனிதனுக்குள் இருக்கும் அறிவு, நம்பிக்கை, தப்பா, நன்மை செய்யும் திறன் ஆகிய அனைத்தும் அடங்கியிருக்கிறது. அதனால்தான் மனிதன் பிரதிநிதி நியாயமாக காப்பாற்றும் பொறுப்பு உடையவன். இன்னும் பல முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் சொல்ல மறக்காதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.